ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸில் இந்த வீடியோ முடிஞ்சிடும். ஓகே, உங்கள் டைமில் அதிகமாக நான் எடுத்துக்க மாட்டேன். ஓகே, நம்ம இந்த மெயினான என்னென்ன விஷயங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் த 2000 சப்ஸ்கிரைபர்ஸ். யாரெல்லாம் வந்து என்னை ட்ரஸ்ட் பண்ணி என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக ஏதோ ஒரு சப்போர்ட் இவங்க கொடுக்க போகிறாங்க, நம்ம எக்ஸாமுக்கு ஏதாவது யூஸ் ஆகும் அப்படின்னு ஒரு ரீசனுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. இல்லை ஓகேவா, அந்த ட்ரஸ்ட்டுக்காக முதல்ல வந்து தேங்க்ஸ். ஓகேவா, என்னை நம்பினதுக்காக முதல்ல தேங்க்ஸ். ஒரு சிலர் நினைக்கலாம், என்ன ஒரு 2000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டு இதுக்கு போய் வீடியோலாம் போட்டுட்ருக்கான் அப்படின்னு சொல்லி தோணலாம். நிறைய பேர் வந்து 2 லட்சம் சப்ஸ்கிரைபர், 10 லட்சம், 40 லட்சம் சப்ஸ்கிரைபர்லாம் வச்சிட்ருக்காங்க. இது ஒரு 2000 ஒரு பெரிய விஷயமா அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். பட் மற்றவங்க கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது ஒரு சின்ன விஷயமா இருக்கும். இதுவே வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது, ஒரு பர்சனுக்கு வந்து நிறைய விஷயம் ட்ரை பண்ணுறான், எதுவுமே சக்ஸஸ் ஆக மாட்டேது. எங்கே போனாலுமே வந்து தோத்துட்டே இருக்க மாதிரி இருக்குது. நம்ம என்னடா லைஃப்பில் பண்ணிகிட்ருக்கோம், நமக்கு நம்மளோட லைஃபுக்கான ரீசன் அப்படிங்கிறது எதுவுமே இல்லையா, அப்போ நம்மளாம் அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி தோணும் போது, சரி ஒரு ஐடியாவை ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு அந்த யூடியூப் சைடு வரும்போது, நம்மளை ஒரு 2000 பேர் நம்புகிறாங்க அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை ஃபீல் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். ஓகே, நான் சொல்கிறது என்னென்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, அப்போது இது 2000 இருந்தாலும் சரி, 200 இருந்தாலும் சரி, எனக்கு அது பெரிய விஷயம் தான். ஓகே, இது டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. பட் இப்போ இருக்க இந்த 2000 பேருக்கு நான் உண்மையாக இருக்கணும், அவங்களுக்கு நான் நன்றி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து போட்டேன். இது போக ஒரு முக்கியமான விஷயத்த வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். ஓகேவா, ஒரு 2000 பேர் என்ன நம்புறீங்கல்ல, அப்போ நான் உங்களுக்கு திரும்ப ஏதாவது செய்யணும்ல. ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு சில முக்கியமான வீடியோஸ் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. அது இல்லாமல் நம்ம வேறு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் அடுத்து சொல்கிறேன். அடுத்தது, இப்போது எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. பட் வந்து நம்ம எந்த ஆர்டர் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அதை வந்து கரெக்டாக டெஸ்ட்டு போடுறோமா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணவே மாட்டோம். ஓகேவா, இப்போ அதனால தான் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். அப்படின்னா ஒரு டெஸ்ட் பேட்ச் மாதிரி கொண்டு போகலான்னு இருக்கேன். ஓகேவா, இதோட ஃபீஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10,000 இல்லை, 5,000 இல்லை, அதையும் விட கம்மி 2,500, அதுவும் இல்லை, அதையும் விட கம்மி 1000, அதுவும் இல்லை, 500 இல்லை. எவ்வளோ தான் சார் ஃபீஸ் அப்படின்னா, ஃபீஸ்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகேவா, இந்த பேட்சுக்கு எந்த ஃபீஸும் கிடையாது. இந்த பேட்சுக்கு நம்ம என்ன பேர் வச்சுருக்கோம் அப்படின்னா வந்து அது உங்களுக்கு ரிவீல் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஜிஎஸ்டி ஆஃபீஸர்ஸ் பேட்ச். ஜிஎஸ்டி ஆஃபீஸர் ஆகிறதுக்காக இந்த பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகே, பேர் நல்லா இருந்தது அப்படிங்கிறக்காக வச்சுருக்கேன். அது இல்லாமல் ஜிஎஸ்டியோட ஃபுல் ஃபார்ம் எதனால் நான் வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது கெஸ் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான், ஜீனியஸ் எஸ்எஸ்சி தமிழ். ஓகேவா, அதுதான் ஃபுல் ஃபார்மாக, ஷார்ட் ஃபார்மாக ஜிஎஸ்டி ஆஃபீஸர்ஸ் பேட்ச் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுருக்கோம். ஓகே, இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து, உங்களோட ஆல்ரெடி நடந்துட்டு இருக்க ப்ரிப்பரேஷனை நான் புதுசாக ஒன்று கொண்டு வந்து நுழைச்சி நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா, அதுக்கான அப்டேட்ஸ் ஒன்றுன்னா நம்ம குரூப்பில் வரும். இப்போது ஓவர்வியூவாக நம்ம என்ன அப்படிங்கிறது மட்டும் நான் சொல்லிடுறேன். ஓகே, வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம டெஸ்ட் மாதிரி கொண்டு போகிறோம். ஓகேவா, 1 வீக்கான பிளான் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். அந்த பிளானை நீங்கள் படிக்கணும். சாட்டர்டே நம்ம டெஸ்ட் போடுவோம். டெஸ்ட்டு போட்டுட்டு அந்த டெஸ்ட்டுக்கான ரிவ்யூ. ஓகேவா, இது மாதிரி யூடியூப்பில் வீடியோ வரும், ஆனால் யார் அந்த குரூப்பில் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வீடியோ வரும். ஓகேவா, இது அந்த வீடியோலாம் நான் வியூஸ்க்காக போட போகிறதில்ல. ஓகே, ஒரு ஸ்டூடெண்ட்ஸை நான் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் தான் வந்து இந்த விஷயத்தை நான் கொண்டு போக போகிறேன். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு வீக்குக்கான பிளான் சொல்லிடுவேன். அந்த டெஸ்ட்டு வந்து சாட்டர்டே ஆர் சண்டே, நான் வந்து எந்த டேன்னு ஃபிக்ஸ் பண்ணல, அந்த ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு கன்ஃபார்மாக சொல்கிறேன். ஓகே, அந்த டேயில் வந்து ஒரு டெஸ்ட் நடக்கும். அந்த டெஸ்ட்டுக்கான ரிவ்யூ, இந்த கொஷனுக்கு என்ன ஆன்சர், இது எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ அப்படிங்கிறதும் உங்களுக்கு கிடச்சிடும். ஓகேவா, அதுக்கான டெஸ்ட் பிளாட்ஃபார்மை நான் பார்த்துட்ருக்கேன். இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது கூகுள் ஃபார்ம்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே, டைமரோடு அதில் இருக்குது, நம்ம அதிலே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். போக போக நான் வந்து பார்த்துட்ருக்கேன், வேறு ஆப்ஸும் நமக்கு கிடச்சிது அப்படின்னா நம்ம அதில் கொண்டு போகலாம். ஓகேவா, அதுக்கப்புறம் இது எல்லாருக்குமே இந்த யூடியூப்பில் இருக்க எல்லாருக்குமே டெலகிராமில் இருக்க எல்லாருக்குமே வேணால் கிடையாது, எல்லாருக்குமே கிடையாது. ஏன்னா எல்லாருமே சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இல்லையே, ஒரு சிலர் மட்டும்தான். இப்போது ஸ்ட்ராட்டஜி வீடியோ நான் போட்டேன், அதை பார்த்தவங்க வந்து இப்போ ஜிஎஸ் ஸ்ட்ராட்டஜி வீடியோ பார்த்தவங்க வந்து ஒரு 8000 பேர் வீடியோ பார்த்துருக்காங்க. அந்த 8000 பேருக்கு வந்து கன்சிஸ்டண்ட்டாக படிச்சுட்டு இருப்பாங்களா, நான் சொன்னதை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்களா? இல்லை, ஒரு சிலர் மட்டும் தானே ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த ஒரு சிலருக்காக தான் இந்த பேட்ச். அதை செக் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வைக்க போகிறோம். ஓகேவா, அதுக்கான போர்ஷன் என்ன, அந்த டெஸ்ட்டில் எவ்வளோ மார்க் எடுத்தால் நீங்கள் அந்த பேட்சில் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நான் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறேன். நம்ம சேனல் இல்லாதவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க.
ஓகேவா? இதெல்லாம் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். சப்ஸ்கிரைபருக்கு தேங்க்யூ. நம்ம இந்த ஜிஎஸ்டி ஆஃபீஸர் பேட்ச் அதுக்கான அப்டேட்டோட இன்னொரு வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் நம்ம சேனலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு சில முக்கியமான விஷயங்கள், உங்களோட ஃபீட்பேக் வந்து தயவு செஞ்சு குரூப்லேயோ இல்லை இந்த சேனலோட இந்த வீடியோவோட கமெண்ட்லேயோ வந்து சொல்லுங்கள். ஓகே, அப்போ தான் எனக்கு தெரியும் நான் என்ன மாதிரி பண்ணிகிட்ருக்கேன், நான் கரெக்டாக பண்ணுறேனா, தப்பாக பண்ணுறேனா, இல்லை எதை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.